வணக்கம் மகளே. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அதிமுக 2 துண்டுகளாக உடைஞ்சிருக்கும். ஏற்கனவே அது 2-3 துண்டுகளாக உடஞ்சிருச்சு, பல துண்டுகளாக கூட உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி அணியிலேருந்து CV சண்முகம், SP வேலுமணியும் தனியாக பிரிந்து அவங்க ஒரு அணியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 28லிருந்து 30 MLAக்கள் அவங்க கூட இருக்காங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நம்முடைய புதிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் CV சண்முகம் அவருடைய MRC நகர் இல்லத்துக்கு போய் அவருடைய இல்லத்தில் அவருக்கு CV சண்முகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த 28லிருந்து 30 MLAக்களை சந்தித்து அவங்ககிட்ட பொன்னாடை, பொக்கே, புக்குவத்துக்கள்லாம் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு நேராக நம்ம அண்ணன் திருமாவளவனை போய் பார்த்துருக்காரு. இது வரைக்கும் அவர் சந்திக்காத ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன். இன்றைக்கி திருமாவளவனை சந்திச்சிட்டாரு. திருமாவளவன் இந்த பூனைக்குட்டி வெளியே வந்த மாதிரி விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வந்தபோது அதிமுகவும் திமுகவும் தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம், திமுகவும் அதிமுகவும் இணைந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளித்து உங்களை முதல்வர் ஆக்கிக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விஜய் இன்னைக்கு வீட்டுக்கு அவருடைய அலுவலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் திரும்ப போட்டு உடைச்சிருக்காரு. இது என்னைக்கே அவர் சொல்லியிருக்கணும். ஒரு நல்ல மனுஷனா, ஒரு நியாயமான மனிதர் என்றால் என்னை அதிமுக தொடர்பு கொண்டது, திமுக தொடர்பு கொண்டு ஆதரவு அளிக்க போகிறோம் அப்படிங்கிறத அண்ணன் திரும்ப முந்தையே சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஐயா MA பேபி அவர்கள் இதை ஏற்கனவே சொல்லிட்டார். NDTV அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு? திமுகவும் அதிமுகவும் இணைந்து பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்க முயல்கின்றன. இதை கேள்விப்பட்டு நாங்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தோம், அதனால தான் நாங்கள் தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அவர் சொன்ன 2-3 நாள் கழித்து இன்னைக்கு பூனைக்குட்டி திருமாவளவன் வாயிலிருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கள்ள கூட்டணி அமைத்து தாவேக்காவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது இது நாள் வரைக்கும் தன்னை வாழ்நாள் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுகவும் அதிமுகவும் விஜய் வந்தால் நம்ம ஆட்சியே போச்சு, நம்ம எதிர்காலமே போச்சு, இனிமேல் நம்மளால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல, ஸோ அதனால் எப்படியாவது விஜயை விரட்டிடணும்னு சொல்லி வாழ்நாள் எதிரிகளாக மக்கள் முன்னால் தன்னை நிலைநிறுத்திய திமுகவும் அதிமுகவும் திருமாவளவன் என்ற பொது நபரை நிலைநிறுத்தி அவர் ஒரு தலித்து முதல்வராக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மக்களை ஏமாற்ற தானே திட்டம் போட்டிருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். மக்கள் அவ்வளோ கிறுக்கங்களா சொல்லுங்கள்? ஆட்சி, அதிகார வெறி, போதை, அந்த மமதை, நமக்கு அதிகாரம் கையிலே இருக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியில் திராவிட கட்சிகள் இந்த மாதிரி செய்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மோசமான நிலையை திராவிட கட்சிகள் எடுத்துக்காங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடிக்கும் CV சண்முகக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த பேச்சுவார்த்தையில் வார்த்தைகள் தடித்து முத்தி CV சண்முகம் அவர்கள் எடப்பாடி அடிக்க போனதாக வரைக்கும் செய்திகள் வந்திருக்கு. ஸோ என்ன நடக்குது அதிமுகவில், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அஇஅதிமுக ஒரு இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எஃகு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா மறைந்த முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா என்ன செய்வாங்கன்னா கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எடுத்துருவாங்க. அந்த அம்மா இருக்கும்போது ஒரு தொகுதியோட MLAவால் ஒரு கழிப்பறை, ஒரு கக்கூஸை கூட திறக்க முடியாது. அந்த அம்மா தான் செக்ரட்டரியிலேருந்து திறக்கும். வேணா அந்த தொகுதி MLA அந்த கக்கூஸ் கிட்ட நிற்கலாம், எதையுமே அந்த அம்மாவுக்கு தெரியாமல் செய்ய முடியாது. அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருந்த ஒரு பெண்மணி தான் செல்வி ஜெயலலிதா அவர்களெல்லாம் இல்லாது நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவங்க இருந்திருந்தாங்கன்னு இன்றைக்கி இந்த கட்சி இவ்வளோ சின்ன பொண்ணமாக இருக்குமா? அந்த அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நான் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தப்பு பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தான், இனிமேல் அந்த தப்பை என் வாழ்நாளில் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை மறந்து இந்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் மீண்டும் பாஜகவோட கூட்டணி. தமிழக மக்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது ஒரு மதவாத கட்சின்னு முத்திரை குட்டப்பட்டிருக்கு. நீங்கள் திரும்ப திரும்ப அதில் போய் கூட்டணி வச்சிங்கன்னா உங்கள் கட்சி அழிவு புதகுழியில் போயிடும். ஏற்கனவே போயிடுச்சு. எடப்பாடியால் 2வது இடத்துல இருந்த கட்சி 3வது இடத்துக்கு போயிடுச்சு. கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். நாணல் போன்ற ஒரு தலைவர் அப்படின்னா விட்டு கொடுக்கணுங்க. இப்போது ஒரு காட்டில் ஒரு சண்டை நடக்குது, சண்டை நடக்கும்போது சில நேரம் புலி பின்வாங்கி ஓடும். அதுக்காக அந்த புலி இல்லாமல் அது நரி ஆயிடாது. புலி என்றைக்குமே புலி தான். ஆனால் அந்த சமயோஜமாக சில இடங்களில் செயல்படணும். அந்த நாணல் மாதிரி வளைந்து கொடுக்கணும். அப்படி விரைச்சிட்டுன்னா அடிக்க போயிடல, காணாமல் போயிருங்க. ஸோ அந்த நிலை தான் இன்றைக்கி அதிமுக ஏற்பட்டிருக்கு. எடப்பாடியோடைய சமயோசித்த தன்மை இல்லை.
அது ஒரு தலைவர் என்றால் வியூகங்களை வகுக்கணும். 10 தோல்வி எடப்பாடின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து உங்களை கிண்டல் அடிக்கிறாரு. இப்போ இன்னைக்கு 11வது தோல்வி ஆயிடுச்சு. அப்போ ஒரு தொண்டன் என்ன செய்வான்? ஒரு தலைமை உங்களை அங்கீகரிக்கிறான், உங்களை கொண்டாடுறான், பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது உங்களை வழிநெறிகளும் கொண்டாடுறான். அப்போ அவனுக்கு நீங்கள் ஒரு வெற்றி பரிசாக கொடுக்கணும் இல்லையா? தொடர்ச்சியாக நீங்கள் வைக்கக்கூடிய வியூகங்கள் எல்லாம் தோல்வி அடையுது. அப்போ அவங்க கேள்வி கேட்க தானே செய்வாங்க. நீங்கள் எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது, நான் தான் பொதுச்செயலாளர், நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும். இந்த காலத்தில் எவனாவது இருப்பான, பெத்த பிள்ளை கூட இன்னைக்கு இருக்காது. ஏதாவது நம்ம செஞ்சோன்னா பிள்ளையே அப்பாவை கேள்வி கேட்குது. அப்போ ஒரு கட்சிக்கும் போது பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் பல்வேறு சமூகத்திலிருந்து இருக்காங்க, கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை எடப்பாடி தான் இந்த பிரச்சனைக்கு முழு முதல் காரணம். எடப்பாடியை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்தவரை நியாயமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இன்னமும் பாஜக கூட கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, சர்வநாசமாக போயிடுவீங்க. அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி, எம்ஜிஆர் பொன்மன செம்மல் அவர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி கட்டாந்தரையில் அது சொல்லுவாங்கல்ல, ரொம்ப மோசமாக கட்ட புழுதியாக போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஆயிடுச்சு. பாதி பேர் அதிமுகவில் இருக்க பாதி பேர் தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் சிந்தி பார்க்கணும். கட்சியை மட்டும் நான் கைக்குள்ள கட்டுப்பாட்டில் வைக்கிறேன், கட்சிக்கு மட்டும் போயிடுச்சு, கட்சி ஜெயிக்கணும் இல்லை. இப்படி ஒவ்வொருத்தராக உடச்சி போயிட்டே இருந்தாங்கன்னா, ஓபிஎஸ் போயிட்டார் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் போயிட்டார், சசிகலா அந்த அம்மா போயிடுச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போயாச்சு, ஒவ்வொருத்தராக போகிறாங்களே. ஏற்கனவே ஜேசிடி பிரபாகரன் போயிட்டார், கே.ஏ. செங்கோட்டையன் போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தராக போச்சுன்னா அதிமுக என்ன கதி? கடைசியில் எடப்பாடி மட்டும்தான் இருக்கணும் அதிமுகவில், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எடப்பாடி மட்டும் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கணும், நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் தொண்டன்னு உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ ஒரு தலைவர் அப்படிங்கிறது அவர் சொல்கிறத ஒரு நேரம் மக்களுக்கு தொண்டர்கள் கேட்குறாங்க, 2ஆம் கட்ட தலைவர். இன்னொரு டைம் உங்களுக்கு ஒரு சர்க்கிள்னா அடுத்தவங்க செய்கிற ஒரு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த மனோபாவம் வரணும். ஒரு தலைவர் நீங்கள் லிசன் பண்ணுங்க, கேளுங்க, அடுத்தவர்கள் என்ன சொல்கிறாங்க. அது எடப்பாடி செய்வதே இல்லை. எடப்பாடியுடைய பிடிவாதம் மீண்டும் நம்ம சொல்கிறோம், எடப்பாடி கடுமையாக பிடிவாதத்தில் இருக்கார், அந்த ஈகோவில் இருக்கார், கடுமையான ஒரு ஈகோவில் இருக்கார். பாஜகவை விட்டு சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியையும் குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் இனிமேல் செய்வார். ஸோ தனக்குத்தானே குழியை தோண்டி கொள்கிறார், ஒரு சவக்குழியை தோண்டி கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நடப்படக்கூடிய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில், சட்டப்பேரவை பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் கண்டிப்பாக அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் இதில் பாய முடியாது. ஏன்னா 3/2 பங்கு பேர், அது 2 பங்கு ஒரு 2 பேர் குறையா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் அவங்க இழுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி விஜய் போயிருக்காரு, ராவ் யாராவது 2 பேர் கூட வரலாம். டிடிவியில் காமராஜர் பெரிய விஜய் மீது மிகப்பெரிய புகார் பட்டியலை வாசித்தார். விஜய் தான் என்ன இது பண்ணிட்டாரு, எனக்கு தெரியாமல் என் கையெழுத்த போட்டாங்க, போலி கையெழுத்த போட்டாங்கன்னு அன்றைக்கி ராத்திரி கவர்னர் தூங்கிட்டு இருந்த கவர்னரெல்லாம் எழுப்பி அவர் மேலே புகார் பட்டியல் வாசித்தாங்க. இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஆதரவளிப்பேன், அன்றைக்கி நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சட்டப்பேரவையில் பேசுகிறார். அவர் இன்றைக்கி டிடிவி கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்கியார். இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ, ஒத்த கட்சி எம்எல்ஏ போயிட்டார். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க நிதர்சனத்தை யோசிக்கணும், நியாயத்தை ஏற்றுக்கொள்ளணும். நான் தான் தலைவன், நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், நீ தொண்டன், நீ 2ஆம் கட்ட தலைவர், நான் தான் என் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்கில் செயல்பட்டீங்கன்னா அஇஅதிமுக என்ற கட்சியை இல்லாமல் போகும். சமாதி கட்டிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு எடப்பாடி, சமாதி கட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே போயிட்டாங்க, எல்லாருமே போயாச்சு. ஸோ இதை எடப்பாடி ரொம்ப தீவிரமாக சிந்திக்கணும். இல்லை என்றால் வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு நபர் இல்லாமல் போயிடுவார். அவர் வந்து அரசியலில் அவர் வேணால் ஜெயிச்சிருக்கலாம், பெரிய அளவில் 90,000 வாக்குகள் வித்தியாசம் எடப்பாடியில் ஜெயிச்சிருக்கலாம். அது எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவர் எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் காணாமல் போய்விட்டார். அவர் மட்டும் நின்றிருந்தார் என்றால் எடப்பாடியில் உள்ள ஜெயிச்சிருக்க முடியாது. அதனால் அவர் ரொம்ப சூத்திரதாரியாக பிளான் பண்ணாங்க, அவரும் அவருடைய மகனும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதிமுக ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக் கொண்டிருக்கிறது. சிவி சண்முகம் தரப்புலையும் எஸ்பி வேலுமணி தரப்புலையும் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய போர்க்கொடியை எழுப்பி விட்டார்கள். எடப்பாடியை கண்டிப்பாக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற லெவலில் அவங்க நீதிமன்றத்தை அணுக போவதாக செல்வது. ஏன்னா 3/2 பங்கு உறுப்பினர்கள் சிவி சண்முகம் கூடலாம் இருக்க போகிறாங்க. ஒரு 2 பேர் தான் குறைவாக இருக்குது. ஸோ அதை அவர்கள் இழுத்து விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய சரிவை அதிமுக சந்திக்கும். எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலை மிக விரைவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.